வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கொம்புமாட சாமி இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த வரலாறு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க சிவலப்பேரி அருகே இருக்கிற மருகால் தலை புலுடர் சஸ்தா கோவிலில் காவலில் இருக்கிற சொல்லமாட சாமி தான் இந்த விளையாட்டை பண்ணுறாரு. ஓகேங்களா? இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொம்புமாட சாமி இவர் வந்து சொல்லமாட சாமி இன்னொரு அவதாரம். அந்த மறுகால தலை ஊரில் வந்துட்டு ஒரு வயசான பெண்மணி வந்துட்டு தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த தோட்டத்தை பண்ணையார் வந்துட்டு, ஏம்மா இந்தாம்மா இன்றைக்கி நீ செஞ்சதுக்கான கூலி, அது போக இன்றைக்கி உனக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை வந்து ஒரு மூட்டை நிறைய கொடுத்துட்றாங்க. அந்த அம்மாவும் அந்த கத்திரிக்காயை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தலையில் விறக வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகிற பாதையில் பக்கத்து தோட்டத்து பண்ணையார் வழி மறைச்சி, என்னம்மா கேட்க ஆள் இல்லை நினச்சேன்னு என்ன வேணா பண்ணுவியா, என் தோட்டத்தில் இருந்து காய்கறி பூரா அப்படி களவாடிக்கிட்டு போறியே, உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கும்பிட்ற சொல்ல மாட்டேன் சாமி, சத்தியமாக சொல்கிறேன்ப்பா, இது நான் செஞ்ச வேலைக்கான கூலி, இது எனக்கு அந்த பண்ணையார் கொடுத்த காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கும்பிட்ற சாமி உண்மையான சாமிங்க, சத்தியத்தை கட்டுப்பட்டு நிற்கிற சாமி, நான் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சு அந்த சாமி என்னை கருவறுத்து விடுவார், உண்மையை சொல்கிறேன், இது வந்து எனக்கு கூலியாக கிடச்சது தான் அப்படின்னு சொல்ல, இவர் அந்த பக்கத்து பொண்ணையர் வந்து நம்பவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நான் களவு எடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த சாமி என்ன பழி வாங்குவார், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் கனவுல வந்து உணர்த்துவார். சரிங்களா? அப்படி வந்து நான் களவு எடுத்திருந்தேன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் கூட்டத்தை கூட்டி என்னை எவ்வளவு வேணால் கேவலப்படுத்திக்க நான் தாங்கிக்கிறேன், ஆனால் அதுவே உண்மையாக இருந்தால் சாமியோட அருள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இவரும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது, நீ மட்டும் சொன்னது நடக்கலாம் அப்படின்னா சாமிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குன்னு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அடுத்த நாள் இவர் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே இவர் தோட்டத்தில் இருக்கிற எல்லா காய்களுக்கும் 2 கொம்பும் முளைச்சிருக்கு. உடனே இந்த சாமியோட அருளை புரிஞ்சுக்கிட்டு இவர், அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போய், நான் பண்ண தப்பு தாம்மா, இது உன்னோட கூலி தான், எனக்கு சாமி நல்லபடியாக உணர்த்திட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா, ஊர் மக்கள், இவர் 3 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் சொர்ணமாட சாமியை பார்க்கும்போது, அந்த சொர்ணமாட சாமி பூடத்தில் வித்தியாசமாக ஒரு கொம்பு மாதிரி இருக்குது. என்னன்னு உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, சரி இந்த விளையாட்டை படுத்துனது யார் அப்படின்னா நம்ம சொர்ணமாட சாமி தான். அவருக்கு புது அவதாரமாக ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கொம்பு மாட சாமியை புதுசாக ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்க. இதுக்காண்டிதான் இப்படி ஒரு விளையாட்டை பண்ணி மறுகால் தலையில் அழகாக ஒரு பூடத்தை வாங்கி, அங்கே கொம்பு மாடலை நான் காவல் இருக்கேன்ப்பா, உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் எப்போவும் காவல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி காவல்காரராக இருக்காருங்க. இந்த வரலாறு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வரலாறுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.